சென்னை தான் நேட்டிவ். ஸோ ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் படித்தேன். சிஎஸ் தான், பிடெக் சிஎஸ்ஏ படித்தேன். ஓகே. ஸோ இந்த 25 பர்சன்ட். எத்தனை ரவுண்ட் மொத்தம் இன்டர்வியூ? இதுல மொத்தம் 3 ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பேசிக் ஆப்டிடியூட்ல வந்து எல்லா கான்செப்ட் டிஎஸ்மே கேட்டாங்க. பைத்தான் ஃப்ரம் 0 to 50%, 70% எல்லா கான்செப்ட்மே கேட்டாங்க. டாபிக் ஏதாவது தியரிட்டிக்கலா கேட்டாங்களா? டிஎஸ்ஏ வந்து பேசிக் அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், லைக் சார்ட்டிங் எல்லாத்துலயுமே கேட்டாங்க. ஒரு கேட்டாங்க அப்படின்னா ஓரலா கேட்டு கோடிங் கொடுத்துட்டு. ஓகே. எத்தனை क्वेश्चंस? எம்சிக்யூ மாதிரி இருக்கா? எம்சிக்யூ क्वेश्चंस 30 क्वेश्चंस. ஓகே. அதுல எல்லாமே கவர் ஆயிருச்சு. எல்லாமே கவர் ஆயிருச்சு. எஸ்கியூஎல்ல 2 क्वेश्चन இருந்துச்சு. பைத்தான் வந்து நம்ம ஒரு எல்லாத்துலயும் ஐடியா இருந்தா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சு, அதாவது ஜெனரல் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ஃபுல்லா டெக்னிக்கல் ஆப்டிடியூட், லைக் டெக்னிக்கல் மல்டி சாய்ஸ் क्वेश्चंस இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து டெக்னிக்கல் லெக்சர். நான் வந்து எம்எல் ப்ராஜெக்ட் போட்டுருந்தேன். ஓகே ஓகே. சோ அதுல இருந்து ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து எம்எல் கான்செப்ட். என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணீங்க? நான் வந்து என் காலேஜ்ல வந்து யூனிட் ப்ரெடிக்ஷன், பேசிக்கா என்னன்னா கேன்சர் ப்ரெடிக்டிங் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணேன். கேன்சர் ப்ரெடிக்ட் பண்றது. ஓகே. சோ அதுல இருந்து யூனிட் சொல்லி ஒரு அல்காரிதம் பண்ணிருப்பேன். அதுல கேட்டாங்க பைப்பர் கால்குலேட் ட்யூனிங் கேட்டாங்க. சோ எம்எல் இருந்து என்ன மாடல்ஸ், என்ன அல்காரிதம், நீ என்ன யூஸ் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாமே கேட்டாங்க. உங்க ஐடியா இருக்கா? ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணியாதீங்க.